ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்மளோட கியூசினார் கிரிட்லர் ஃப்ரை வச்சு நம்ம வெஜ் பனினி சாண்ட்விச் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட ஹோட்டல் ஸ்டைலில் அண்ட் ஐடி ஷாப்ஸ்லலாம் கொடுப்பாங்களே, ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் 2 பேருக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து தண்ணியில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 20 to 25 மினிட்ஸ் ஆகும். பட் அந்த கேப்பில் மற்ற ஐட்டம்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா, 2 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய். உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரை லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுட்டு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. ஸோ நம்மளோட க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பொட்டேட்டோவும் நம்ம மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, தேவைக்கான மிளகுத்தூள் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் வேணும்னா சாட் பவுடரும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து பெப்பர் ஜாக் சீஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கொயரான சீஸ் நம்ம யூஎஸில் வேணும்னு நினச்சிங்கன்னா ஹோல் ஃபுட்ஸில் கிடைக்குதுங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸும் கிடைக்குது. நீங்கள் அங்கேயே கூட வாங்கிக்கலாம். லிமிட்டடாகவும் இருக்கும். இதே வந்து நிறைய நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம QC ஆன் பண்ணிட்டோங்க. இது வந்து க்ரில் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த நாபை டர்ன் பண்ணிங்கனாலே க்ரில் ஆப்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த நாபை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த க்ரில் ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆகி நம்மளுக்கு இப்போ டெம்பரேச்சர் வந்து ஃப்ளாஷ் ஆகுது. அதுவுமே அந்த நாபை அந்த சைட் இந்த சைட் டர்ன் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அது அப்புறம் செலக்ட் பண்ணிங்கன்னா 400 டிகிரி ஃபாரன்ஹீட் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம பனினி சாண்ட்விச்சு 2 ஸ்லைஸ் நம்ம வச்சுருக்கோம். ஒரு ஸ்லைஸில் க்ரீன் சட்னியும் ஒரு ஸ்லைஸில் வந்து கெச்சப் தடவிக்கிறேன். அப்புறம் க்ரீன் சட்னி இருக்க ஸ்லைஸ் மேலே வந்து பொட்டேட்டோ மேஷ் அந்த அது வந்து ஒரு லேயர் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், ரெட் கேப்சிகம், டொமேட்டோ இதுவெல்லாமே வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம சீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கெச்சப் இருக்க ஸ்லைஸை வச்சு மூடிடணும். ஸோ அந்த மூடின அந்த ஸ்லைஸ் மேலே மெல்டட் பட்டர் லைட்டாக சேர்த்துக்கிறேன். பட்டருக்கு பதிலாக ஆலிவ் ஆயிலும் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டர் இருக்க சைடில் நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டைமர் வந்து நம்ம செட் பண்ணணும். நான் முதல்ல 3 மினிட்ஸ் வச்சுக்கிறேங்க. 3 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம அந்த சைடுமே மேல் பகுதியிலையும் நம்ம வந்து லைட்டாக மெல்டட் பட்டர் சேர்த்துட்டு மூடிடணும். மூடின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த வந்து டைம் முடிஞ்சிட்டு அதுவே அந்த பீப் கேட்கும். ஆயின பிறகு பார்த்திங்கன்னா அது டைமர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது டைமர் இன்க்ரீஸ் ஆகி குக் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் உடனே. அப்போ தான் நாம் கேட்ட அளவு நம்ம சாண்ட்விச் ரெடியாகி வரும். சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இதை வந்து ஒரு தோசை பேன் வச்சு தோசைக்கரண்டி வச்சு எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் தோசை கரண்டி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வச்சுருந்தேன், அதனால் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உட்டன் கரண்டி போடுங்க. அப்போ தான் வந்து அந்த பிளேட்டில் கீறல் விழாமல் இருக்கும். இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணியும் பார்த்தேங்க. அட்டகாசமான சுவையில் இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.